சின்ன வயசுல நாம எல்லாரும் பொம்மை துப்பாக்கியில விளையாடி இருப்போம். முக்கியமா தீபாவளி டைம்ல தீபாவளி துப்பாக்கி இல்லாம இருக்க மாட்டோம். ஆனா இந்த காலத்து பசங்க என்ன கேக்குறாங்கன்னு தெரியுமா? சர்வ சாதாரணமா கொஞ்சம் கூட யோசிக்காம AK-47 வாங்கித்தாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள அவசரப்படாதீங்க, அவங்க டாய் கன் தான் கேக்குறாங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஆனா இதை விட வித்தியாசமான ஒரு பொருள் இருக்குங்க, அதுதான் பொட்டேட்டோ கேனன்ஸ். அது பத்தி எனக்கு அதிகமா தெரியாது, நீங்களே பாத்துருங்க. இந்த துப்பாக்கியில 290 km/hல குண்டு வெளியே வருமா, அதாவது உருளைக்கிழங்கு வருமா. இது 274 மீட்டர் வரைக்கும் போகுமா. இந்த உருளைக்கிழங்கு ஏற்படுத்துற உபாதைகளை பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு வெறும் கூட்டு பொரியலுக்கு மட்டும் இல்ல, இப்படி டென்ட் டரியலுக்கும் யூஸ் பண்ணலாம். மக்களே, உருளைக்கிழங்கு வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்கன்னா அது என்ன ஊரா வீட்டு கார்ல ஓட்ட போட்டு விளையாடுறது? சரி, இப்போ நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்றத்துக்கு முன்னாடி இதை பாத்துருங்க, ஏன்னா இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குங்க. இருக்கு. பொட்டேட்டோ கேன்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் ஐடியல் கேஸ் லா. எப்பப்பெல்லாம் கேஸோட ஹீட் ஜாஸ்தி ஆகுதோ அப்போல்லாம் அதோட வால்யூம் ஜாஸ்தி ஆகும். இப்போ நம்ம கேஸை கண்ட்ரோல் பண்ண நினைச்சா அதோட பிரஷர் ஜாஸ்தி ஆகும். ஒரு பொட்டேட்டோ கேனை வேலை செய்ய வைக்கிறதுக்கு அதோட கம்பஷன் சேம்பர்ல ஒரு சின்ன தீப்பொறியை உருவாக்கினா போதும். இப்போ பேரல்ல உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால அதோட பிரஷர் வெளியே விடாம உருளைக்கிழங்கு தடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த பிரஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா உருளைக்கிழங்கு ஒரு புல்லட் மாதிரி வெளியே வரும். உருளைக்கிழங்கு பின்னாடி இருக்கிற ஒரு வாயு கதை இதுதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு. எனக்கு நல்லா புரியுது. இப்ப நீங்க என்கிட்ட என்ன கேட்க வரீங்க? இந்த உருளைக்கிழங்கு எங்க கிடைக்கும் தம்பி அப்படின்னு தானே? எனக்கு தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்லாம எங்க போவேன். ஆனா சில முத்தின கேஸ் என்ன பண்ணுதுங்கன்னா, இது வீட்லயே செஞ்சா என்னன்னு யோசிக்கிறாங்க. அங்கதான் பிறகுது காமெடி. இந்த பையன் பண்ண முதல் தப்பு கேனனை பயன்படுத்துறதுக்கு டக் டேப்பை யூஸ் பண்ணது. இந்த கன்னுக்குள்ள பிரஷர் ஒரே மாதிரி இருக்காதுன்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இவர் அதை காதுல வாங்கல போல இருக்கு. இவருக்கு இப்ப பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு. இவரு தாங்க நம்ம எல்போர்டு லோகநாதன். இவருக்கு இந்த கன் எல்லாம் சரி வராது. வீட்டு மொட்டை மாடிக்கு போங்க, உச்சி வெயில காத்தாரி விடுங்க, உங்களுக்கு அதான் கரெக்ட். என்ன இவ்வளவு பெருமிதம்? இவர் அடுத்த ஞானப்படம் பின்னாடி பேஸ் பண்ணாமலே பிரஷர் உருவாக்குறாராம். குனிஞ்சு பாருங்க தெரியும். அட அந்த உள்ள போன உருளைக்கிழங்கு இதுக்கு பேரு தான் ஃபயர் ஃபேஷியல். இவங்க செட்டப்ப பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஃபயர் பிளேட் மொத்தமா புடிங்கிட்டு போச்சு. கண்ணா, உருளைக்கிழங்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலன்னா போயா வெண்ணன்னு கிழங்கு பின்னாடி தான் வரும். சயின்ஸ் கண்ணா, சயின்ஸ். இங்க ரெண்டு பேர் என்ன பண்றீங்க? ஓ, ப்ரொப்பலண்ட ஜாஸ்தியா வைக்கிறீங்க. இப்படி ப்ரொப்பலண்ட ஜாஸ்தியா வச்சீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமோ? நீங்க மேக்கால குறி வச்சு நிப்பீங்க, குண்டு கிழக்கால போகும். நீ ஏப்பா மலை உச்சியில பாக்குற? சரிதான், குண்டு வெளியே வர மாதிரி கைய வேற வச்சாரா? வச்சது சோத்தாங்கை வேற சுத்தம். இனிமே ஒரு வாரத்துக்கு ஒரு ஊட்டி தான் ஒண்ணும். ஐடியா கொடுத்தவருக்கு அடி மேல அடி. அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப சாகவாசமா உட்காந்து வேலை பாக்குறீங்க. உள்ள கேஸ் இருக்குன்னு அதுகிட்ட உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அது வெடிக்கும். சயின்ஸ் டீச்சர் சொல்லும் போது அவரை கலாய்ச்சிங்கல்ல, இப்ப பழம் சுடுதா? கை மேல பலன், கை மேல பலன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். As you can see, this is completely burnt. Anyway, it's good time. But on the bright side, கையில நெருப்பு, வாயில சிரிப்பு. சரிதான், சாரோட சிட்டிங் ஒரு சைஸா இருக்கு. இங்க வந்து இவர் நிக்க சொன்னது யாரு? ஒரு உருளைக்கிழங்கு என்ன செஞ்சிருங்கிற நக்கல் தானே. மணியே, மணியின் ஒலியே. இந்த பாடலை இவருக்காக நாங்க டெடிகேட் பண்றோம். இது இவரே கேட்டு வாங்கினவை. என்ன உருளைக்கிழங்க சாப்பிடுறதோட நிறுத்திக்கணும், தெரியுதா?